தில்லியில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ராகினி நுழைந்தபோது கடிகாரம் இரவு 8 மணியை காட்டியது. கதவை திறந்து உள்ளே சென்றதும் அவளை வரவேற்றது அதே பழகிப்போன தனிமைதான். ராகினிக்கு இப்போது வயது 31. பார்க்க லட்சணமாக கை நிறைய சம்பளம் தரும் வேலையில் இருந்தாலும் அவளது உலகத்தில் அவளை தவிர வேறு யாரும் இல்லை. 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையை இழந்த பிறகு அவளது வாழ்க்கை இயந்திரத்தனமாக மாறிப்போயிருந்தது. காலையில் எழுவது, அலுவலகம் செல்வது, மாலையில் வீடு திரும்புவது, இதுதான் அவளது வட்டம். வீடு முழுவதும் விலை உயர்ந்த மர ஜாமான்கள், நவீன ரக தொலைக்காட்சி, வசதியான மெத்தை என எல்லாம் இருந்தன. ஆனால் அங்கு மனிதாபிமானத்தின் கதகதப்பு மட்டும் இல்லை. வீட்டின் அமைதி அவளை துளைக்கும் போதெல்லாம் யாராவது தன்னுடன் பேசுவது போன்ற பிரமையை உருவாக்கி கொள்ள டிவியை உரத்த சத்தத்தில் ஓட விடுவாள். விடுமுறை நாட்கள் அவளுக்கு நரகமாக தெரிந்தன. ஜன்னல் ஓரம் அமர்ந்து கீழே சாலையில் ஜோடியாகவும் குழந்தைகளுடனும் செல்லும் மனிதர்களை பார்க்கும்போது அவளது உள்ளுக்குள் ஏதோ ஒன்று கசியும். ராகினி, இப்படியே எத்தனை காலம் தனியாக இருப்பாய்? ஒரு துணையை தேடிக்கொள் என்று அவளது தோழிகள் அடிக்கடி சொல்வார்கள். இப்போது இருக்கும் இந்த சிறிய நிம்மதியாவது இருக்கிறதே. யாராவது தவறான ஆள் வாழ்க்கைக்குள் வந்து இதையும் கெடுத்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்து அந்த பேச்சை தவிர்ப்பாள். ஆனால் ஒரு நாள் அவளது நெருங்கிய தோழி ஒரு வரனை கொண்டு வந்தாள். என் கணவருடைய தூரத்து உறவினர் ஒரு பையன் இருக்கிறான். பெயர் ரியான். மிகவும் அமைதியானவன், குடும்ப பாங்கானவன். ஒரு முறை நேரில் பார்க்கலாமே என்றாள். முதலில் மறுத்தாலும் ராகினி ஒரு முடிவுக்கு வந்தாள். பார்த்து விடலாமே, பிடிக்கவில்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். அவனை பார்க்க சென்ற அந்த நாள் ராகினியின் நினைவில் இன்றும் பசுமையாக இருக்கிறது. எந்த ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையாக சென்றாள். ஆனால் அங்கே ரியானை பார்த்த தருணத்தில் அவளது இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. ரியான் மிக அழகானவன். கண்கள் ஆழமாகவும் சாந்தமாகவும் இருந்தன. மெலிந்த தேகம், ஆனால் அதில் ஒரு கம்பீரம் இருந்தது. அவன் பேசும்போது குரலில் ஒரு கண்ணியம் தெரிந்தது. மற்ற ஆண்களைப் போல படபடவென்று பேசாமல் நிதானமாக பதிலளித்தான். அவனது அமைதி ராகினியை வெகுவாக ஈர்த்தது. இவன்தான் என் வாழ்க்கை துணைவன் என்று அவளது உள்மனம் அப்போதே சொல்லிவிட்டது. நிச்சயதார்த்தம் முடிந்து மிக சீக்கிரம் திருமணமும் நடந்தது. திருமணத்தன்று ரியான் பட்டு வேட்டி சட்டையில் மாப்பிள்ளையாக வந்து அமர்ந்த போது ராகினிக்கு தன் வாழ்வின் இருண்ட காலம் முடிந்து விட்டதாக தோன்றியது. திருமணம் முடிந்து ரியான் அவளது வீட்டிற்குள் நுழைந்த போது அந்த பிளாட் முதலாக ஒரு வீடாக மாறியது. அமைதி நிலவிய அந்த இடத்தில் இப்போது சமையல் பாத்திரங்களின் சத்தம், மெல்லிய இசை, ஒரு ஆணின் காலடி சத்தம் என உயிர் வாசம் வீச தொடங்கியது. ராகினி அலுவலகம் முடிந்து திரும்பும்போது அவளுக்காக கதவை திறக்க ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணமே அவளுக்கு பெரும் உற்சாகத்தை தந்தது. ரியான் வந்த பிறகு ராகினியின் வாழ்க்கை வண்ணமயமாக தொடங்கியது. ஆனால் அந்த வண்ணங்களுக்கு பின்னால் ஒரு அடர்ந்த இருள் மறைந்திருக்கும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. திருமணத்திற்கு பிந்தைய அந்த ஆரம்ப நாட்கள் ராகினிக்கு ஒரு கனவு போல தெரிந்தன. ஜன்னல் வெளியே வழியும் அதிகாலை சூரிய ஒளி அவளது முகத்தில் படும்போது மெல்ல கண் விழிப்பாள். ஆனால் அதற்கு முன்பே ரியான் படுக்கையை விட்டு எழுந்திருப்பான். ராகினி எழுந்து ஹாலிற்கு வரும்போது வீடு முழுவதும் ஒரு விதமான வசீகரிக்கும் நறுமணம் நிறைந்திருக்கும். அது அவன் பயன்படுத்தும் விலை உயர்ந்த சோப்பு மற்றும் அத்தர் வாசனை. குளித்து முடித்து ஈரமான தலைமுடியை சரி செய்து நேர்த்தியாக தைக்கப்பட்ட சட்டையை அணிந்து அவன் அறைக்குள் நுழையும் போது ஏதோ ஒரு பாலிவுட் படத்தின் நாயகன் உள்ளே வருவது போல இருக்கும். அவனது சருமம் எப்போதும் மின்னிக்கொண்டே இருக்கும். சமையலறைக்குள் ரியான் நுழையும் போது ஒரு தனி அழகு வந்துவிடும். ராகினிக்கு சமையல் ஒரு கடமை, ஆனால் ரியானுக்கு அது ஒரு கலை. காய்கறிகளை அவன் நறுக்கும் நேர்த்தி, அந்த பாத்திரங்களின் மெல்லிய ஓசை, எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது கையில் இருக்கும் அந்த பிராண்டட் கடிகாரம், மேஜையில் தட்டும் சத்தம், இவை அனைத்தும் ராகினிக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தன. ரியான், நீ எதற்கு இவ்வளவு சிரமப்படுகிறாய்? நான் சமைக்கட்டுமே என்பாள் ராகினி. அவன் ஒரு மெல்லிய புன்னகையோடு திரும்புவான். பரவாயில்லை ராகினி, எனக்கு சமைப்பது பிடிக்கும். உனக்கு இன்று ஸ்பெஷலாக செய்து தருகிறேன் பார் என்பான். அவன் செய்து தரும் அந்த சூடான உணவின் வாசம் பக்கத்து வீட்டு கேலரி வரை வீசும். ரியானுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ஒரு விதமான வெறி இருந்தது என்றே சொல்லலாம். கண்ணாடி முன் அமர்ந்து விட்டால் உலகத்தையே மறந்து விடுவான். விதவிதமான கிரீம்கள், லோஷன்கள் என அவனது மேஜை ஒரு சிறிய அழகு நிலையத்தை போலவே இருக்கும். ஒரு சிறு முடியை கூட தப்பாக சீவுவதை அவன் அனுமதிக்க மாட்டான். ராகினி இதை பார்த்து வியப்பாள். ரியான், ஒரு ஆணுக்கு இவ்வளவு
அலங்காரம் தேவையா என்று அவள் மனதிற்குள் நினைப்பதுண்டு. அவளுக்கு எப்போதும் எளிமைதான் அழகு. ஒரு மனிதன் அவனது இயல்பான தோற்றத்தில் இருக்கும்போதுதான் அவனது உண்மையான குணம் தெரியும் என்று அவள் நம்புவாள். ஆனாலும் ராகினி அவனது சுதந்திரத்தில் தடையிடவில்லை. அவனுக்கு இது மகிழ்ச்சியை தருகிறது என்றால் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு விடுவாள். ஒவ்வொரு முறையும் தயாராகி முடித்ததும் ரியான் ராகினியின் முன் வந்து நின்று, ராகினி, இன்று நான் எப்படி இருக்கிறேன்? இந்த சட்டை எனக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று கேட்பான். அவள் அவனை பார்த்து மெலிதாக புன்னகைத்து, மிகவும் நன்றாக இருக்கிறாய் ரியான் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவாள். அவள் அவனது அழகை இன்னும் அதிகமாக வர்ணிக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பது அவனது முகத்திலேயே தெரியும். வெறும் நன்றாக இருக்கிறது, அவ்வளவுதானா என்று அவன் செல்லமாக கோபித்து கொள்ளும்போது அந்த வீடு கலகலப்பாக மாறும். ஆனால் ராகினி கவனிக்க தவறிய ஒரு விஷயம் இருந்தது. ரியான் அந்த மேக்கப்பை துடைத்துவிட்டு அவனது அசல் முகத்தோடு ராகினியின் முன் ஒரு முறை கூட நின்றதில்லை. இரவு விளக்கை அணைக்கும் வரை அவனது முகம் ஒரு ஓவியத்தைப் போலவே கச்சிதமாக இருக்கும். அந்த ஓவியத்திற்கு பின்னால் ஒரு பெரிய மர்மம் ஒளிந்திருப்பதை ராகினி அப்போது உணரவில்லை. திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த மென்மையான மேகங்கள் மெல்ல விலகத் தொடங்கின. ரியானின் அன்பான பேச்சிற்கு பின்னால் ஒளிந்திருந்த ஒரு அதிகார குரல் ராகினிக்கு இப்போது மெல்ல கேட்கத் தொடங்கியது. அவன் போடும் நிபந்தனைகள் விசித்திரமாகவும் அதே சமயம் தவிர்க்க முடியாத கட்டளைகளாகவும் மாறின. ஒரு நாள் மாலை அலுவலக பணிகளின் சுமையால் ராகினி மிகவும் களைப்பாக வீடு திரும்பினாள். கதவை திறந்ததும் ரியான் சோபாவில் அமர்ந்து மிக நிதானமாக நகம் வெட்டி கொண்டிருந்தான். அவனது முகம் எப்போதும் போல பொலிவாக இருந்தது. ராகினி வந்ததை அவன் கவனித்ததாகவே தெரியவில்லை. ரியான், பசிக்கிறது, இரவு உணவிற்கு என்ன செய்தி இருக்கிறாய் என்று கேட்டபடி ராகினி சமையலறைக்குள் நுழைய முயன்றாள். நில்லுங்கள் ராகினி. ரியானின் குரல் முன்பை விட கடுமையாக இருந்தது. இன்று நான் துணிகளை துவைத்து அடுக்கினேன். அந்த வேலை செய்ததிலேயே நான் மிகவும் களைத்து போய்விட்டேன். அதனால் இன்று சமைக்கவில்லை. இனிமேல் நான் துணி துவைக்கும் நாட்களில் வீட்டில் அடுப்பு எரியாது. நாம் உணவை வெளியிலிருந்துதான் வரவழைக்க வேண்டும். ராகினி திகைத்து போனாள். ரியான், நான் இன்று வேலை பளுவால் மிகவும் சோர்ந்து வந்திருக்கிறேன். வீட்டு உணவை சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். துணி துவைப்பது என்பது ஒரு பெரிய விஷயமா? நாம் இருவரும் சேர்ந்து செய்திருக்கலாமே. ரியான் அவளை ஏறிட்டு பார்த்தான். அந்த பார்வையில் அன்பு இல்லை. நான் ஒரு முடிவெடுத்தால் அதை திரும்ப பெற மாட்டேன். இது எனது நிபந்தனை என்று கூறிவிட்டு தன் கைபேசியில் மூழ்கினான். ராகினிக்கு சங்கடமாக இருந்தது. அமைதியை விரும்பியவள் என்பதால் சரி, ஒரு நாள் தானே என்று அமைதியாகிவிட்டாள். ஆனால் அது ஒரு நாளில் முடியவில்லை. சில நாட்கள் கழித்து ரியான் ஒரு புதிய சட்டத்தை அமல்படுத்தினான். அன்று காலை டீ குடித்து கொண்டிருக்கும் போது அவன் சொன்னான், ராகினி, நான் யோசித்து பார்த்தேன். வாரம் ஒரு முறை நாம் கட்டாயம் வெளியிலிருந்துதான் உணவு வாங்க வேண்டும். தினமும் 2 பேருக்காக சமையலறையில் மல்லு கட்டுவது எனக்கு நேரத்தை வீணடிப்பது போல தோன்றுகிறது. என் நேரத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அவன் கேட்ட விதம் கேள்வியாக இல்லை, ஒரு தீர்ப்பாக இருந்தது. ராகினிக்கு திகைப்பு மேலோங்கியது. ரியான், 2 பேருக்கு சமைப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியம் இல்லையே. அதோடு வெளியில் சாப்பிடுவது உடல் நலத்திற்கு அவ்வளவு நல்லதல்ல. எனக்கு விவாதம் செய்வது பிடிக்காது ராகினி. நான் சொல்வதை கேளுங்கள் என்று முகத்தில் அடித்தார் போல கூறிவிட்டு எழுந்து சென்றான். நாட்கள் செல்ல செல்ல வீட்டு செலவுகள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்தன. ரியான் கேட்கும் அழகு சாதன பொருட்களும் வாசனை திரவியங்களும் மிக அதிக விலையுள்ளவை. அவனது வாராந்திர வெளியூர் உணவுகள், பிராண்டட் ஆடைகள் என ராகினியின் மாத சம்பளம் கரைந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ராகினி கணக்கு புத்தகத்தை அவனிடம் காட்டினாள். ரியான், நம் செலவுகள் எல்லை தாண்டி போகின்றன. கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் நம் எதிர்காலத்திற்கு நல்லது. ரியான் அந்த புத்தகத்தை பிடுங்கி எறிந்தான். பணத்தை பற்றி என்னிடம் கணக்கு கேட்காதீர்கள் ராகினி. எனக்கு கஞ்சத்தனமாக வாழ்வது அறவே பிடிக்காது. என் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள எனக்கு தெரியும். உங்களுக்கு வசதியாக வாழ பிடிக்கவில்லை என்றால் அது உங்கள் பொறுப்பு. ஆனால் என் தரத்தை குறைக்க சொல்லாதீர்கள் என்று சிரினான். அவனது அந்த மாற்றத்தை கண்டு ராகினி உறைய போனாள். அன்பானவன் என்று நினைத்து தான் கைப்பிடித்தவன் ஒரு பிடிவாதக்காரனாகவும் ஆடம்பர பிரியனாகவும் மாறிக்கொண்டிருப்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அவன் போட்டுக்கொள்ளும் அந்த முகப்பூச்சுகளை விட அவனது நிபந்தனைகள் அவளுக்கு அதிக சுமையாக தெரிந்தன. அந்த வீட்டிற்குள் இப்போது ராகினி ஒரு மனைவியாக இல்லாமல் ரியானின் கட்டளைகளை நிறைவேற்றும் ஒரு இயந்திரமாக தன்னை உணரத் தொடங்கினாள். அந்த வீட்டின் சுவர்கள் இப்போது வெறும் செங்கற்களால் ஆனவை அல்ல, அவை மௌனத்தால் கட்டப்பட்டவை போல தோன்றின.
ஒரு காலத்தில் கலகலப்பாக இருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இப்போது ஒரு விதமான கனத்த அமைதி குடியேறியிருந்தது. ராகினிக்கும் ரியானுக்கும் இடையிலான உரையாடல்கள் சுருங்கி வெறும் ஆம் இல்லை என்ற ஒற்றை சொற்களில் வந்து நின்றன. ரியானின் விசித்திரமான பழக்கம் ராகினியை ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தியது. அவன் ஒருபோதும் தன் முகத்தில் இருக்கும் அந்த ஒப்பனையை களைப்பதே இல்லை. காலையில் கண் விழிக்கும் போதே அவன் முகம் பளிச்சென்று இருக்கும். இரவு தூங்கும் போதும் அதே பொலிவு. ஒரு நாள் இரவு ரியான் கட்டிலில் அமர்ந்து ஏதோ ஒரு கிரீமை முகத்தில் தடவி கொண்டிருந்தான். பொறுமை இழந்த ராகினி அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். ரியான், நாம் இருவர் மட்டும்தான் இந்த அறையில் இருக்கிறோம். இங்கே எதற்கு உனக்கு இவ்வளவு அலங்காரம்? ஏன் எப்போதும் எதையாவது முகத்தில் அப்பிக்கொள்கிறாய்? உன் உண்மையான முகத்தை, அந்த இயல்பான ரியானை நான் பார்க்கவே முடிவதில்லையே என்று ஆதங்கத்துடன் கேட்டாள். ரியான் கண்ணாடியில் இருந்து பார்வையை திருப்பாமலேயே பதிலளித்தான். உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது ராகினி. என் சருமம் மிகவும் மென்மையானது. தில்லியின் இந்த தூசியும் காற்றும் என் முகத்தை கெடுத்துவிடும். இதெல்லாம் என் பாதுகாப்பு என்று மழுப்பலாக சொன்னான். அவனது குரலில் ஒரு விதமான நடுக்கம் இருந்ததை ராகினி கவனித்தாள். ஆனால் அதற்கான காரணம் அவளுக்கு புரியவில்லை. சில நாட்கள் கழித்து ஒரு அழகான பௌர்ணமி இரவு பால்கனியில் நிலவொளி விழுந்து கொண்டிருந்தது. ராகினி ரியானின் கையை பற்றி கொண்டு மென்மையாக பேசத் தொடங்கினாள். ரியான், நம் வாழ்க்கை இப்போது ஒரு வட்டத்தில் சுற்றி கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. இந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் சத்தம், இன்னும் கொஞ்சம் சிரிப்பு இருந்தால் நன்றாக இருக்கும். நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தாயா? அந்த பிஞ்சு பாதங்கள் இந்த வீட்டில் நடக்கும்போது நம் இடையே இருக்கும் இந்த மௌனம் கலைந்து விடும் அல்லவா? இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணம் ரியான் ஒரு மின்சாரம் தாக்கியவன் போல துள்ளி எழுந்து நின்றான். நில ஒளியில் அவனது முகம் கோபத்தில் விகாரமாக தெரிந்தது. குழந்தையா? என்ன பேசுகிறீர்கள் ராகினி? அவனது குரல் கத்தலாக வெளிப்பட்டது. திருமணம் முடிந்து சில மாதங்களே ஆகின்றன. அதற்குள் எதற்கு இந்த தொல்லை? எனக்கு குழந்தைகள் என்றால் சுத்தமாக பிடிக்காது. அவற்றின் அழுகை சத்தம் என் அமைதியை கெடுத்துவிடும். அப்படியே ஒருவேளை நாம் குழந்தை பெற்றுக்கொண்டாலும் அது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். 2, 3 என ஒரு பட்டாளத்தையே என்னால் சகித்து கொள்ள முடியாது. அதுவும் இப்போதைக்கு சாத்தியமே இல்லை. ராகினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஒரு கணவன் தன் மனைவியிடம் இவ்வளவு கொடூரமாக குழந்தை பேற்றை பற்றி பேசுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ரியான் அங்கிருந்து விறுவிறுவென்று அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். ராகினி அந்த நில ஒளியில் தனியாக நின்றிருந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் யாரை திருமணம் செய்து கொண்டேன்? அழகிய முகமூடி அணிந்த ஒரு அந்நியனுடனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வி அவளை துளைத்தது. அவர்களது உறவில் விழுந்த அந்த விரிசல் இப்போது ஒரு பெரிய பள்ளமாக மாறத் தொடங்கி இருந்தது. ரியானின் கடந்த காலத்தை பற்றிய ஏதோ ஒரு கசப்பான உண்மை அந்த பள்ளத்திற்குள் ஒளிந்திருப்பதை ராகினி உணரத் தொடங்கினாள். கால சக்கரம் உருண்டோடியதில் ராகினி மற்றும் ரியானின் திருமண வாழ்க்கை ஓராண்டை நிறைவு செய்தது. கடந்த சில மாதங்களாக அவர்களுக்குள் நிலவிய கசப்புகளையும் மௌன போரையும் கடந்து இந்த முதலாம் ஆண்டு திருமண நாளை ஒரு புதிய தொடக்கமாக மாற்ற ராகினி விரும்பினாள். இந்த நாளாவது எங்கள் உறவில் இருக்கும் விரிசல்களை சரி செய்யட்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டாள். அன்று அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்துவிட்டு ராகினி வீட்டை சிங்காரித்தாள். மெல்லிய மின் விளக்குகள், நறுமணம் வீசும் மலர்கள் என அந்த பிளாட் ஒரு புதிய பொலிவு பெற்றது. ரியானுக்கு பிடித்த வட இந்திய உணவுகளை தன் கைப்பட தயாரித்தாள். மாலையில் ரியான் அறைக்குள் வந்தபோது வீட்டின் அலங்காரத்தை கண்டு அவன் முகம் மலர்ந்தது. அன்றைய தினம் வழக்கத்தை விட இன்னும் அதிகமாக தன்னை மெருகேற்றி கொண்டிருந்தான். திருமண நாள் வாழ்த்துக்கள் ராகினி என்று கூறி அவளை அணைத்து கொண்டான். பல நாட்களுக்கு பிறகு கிடைத்த அந்த நெருக்கம் ராகினிக்கு நிம்மதியை தந்தது. உணவு உண்டு முடித்த பிறகு ரியான் மெல்ல பேச்சை தொடங்கினான். ராகினி, நம்முடைய முதல் திருமண நாள் இது. எனக்கு ஒரு அழகான பரிசை கொடுக்க மாட்டாயா? ராகினி புன்னகையோடு நிச்சயமாக ரியான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். எனக்கு ஒரு கனமான தங்க சங்கிலியும் அதற்கேற்ற ஒரு மோதிரமும் வேண்டும். அழகான டிசைனில் நான் ஏற்கனவே ஒன்று பார்த்து வைத்திருக்கிறேன் என்றான் ரியான். அவன் கேட்ட நகையின் விலை ராகினின் பட்ஜெட்டை விட அதிகமாக இருந்தாலும் அவனது சந்தோஷமே முக்கியம் என்று கருதி அவள் சம்மதித்தாள்.
மறுநாள் காலை தில்லியின் இதயம் போன்ற சாந்தினி சவுக் பகுதிக்கு அவர்கள் சென்றார்கள். குறுகலான சந்துகள், மக்கள் கூட்டம், பல நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த கடைகள் என அந்த இடமே பரபரப்பாக இருந்தது. அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான நகைக்கடைக்குள் நுழைந்தார்கள். உள்ளே ஏகப்பட்ட மின் விளக்குகள் கண்ணை பறித்தன. ரியான் உற்சாகமாக ஒவ்வொரு நகையாக எடுத்து தன் கழுத்தில் வைத்து பார்த்து கொண்டிருந்தான். கண்ணாடியை பார்த்து தன் தலைமுடியையும் மேக்கப்பையும் சரி செய்து கொண்டே, இது எப்படி இருக்கிறது, அல்லது அது நன்றாக இருக்குமா என்று ராகினியிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போதுதான் அது நடந்தது. கடையின் மறுபுறம் வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த ஒரு சிறுமி இவர்களை பார்த்தால் சுமார் 12 அல்லது 13 வயது இருக்கும். அவளது கண்கள் ரியான் மீது நிலைத்தன. அடுத்த கணம் அவளது கையில் இருந்த தட்டு நழுவி கீழே விழுந்தது. ரியான் சத்தம் கேட்டு திரும்பினான். அந்த சிறுமியை பார்த்த மாத்திரத்தில் அவனது முகத்தில் இருந்த அத்தனை பொலிவும் மறைந்தது. அவன் முகம் வெளுத்து போய் உடம்பு நடுங்கத் தொடங்கியது. அவன் அணிந்திருந்த அந்த மேக்கப்புக்கு அடியிலும் அவனது பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அந்த சிறுமி கண்களில் கண்ணீர் வழிய அப்பா என்று மெல்லிய குரலில் அழைத்தபடி இவர்களை நோக்கி அடியெடுத்து வைத்தாள். ரியான் ஒரு கணம் உறைந்து போனான். ஆனால் அடுத்த நொடியே ராகினியின் கையை இரும்பு பிடி போல பிடித்து கொண்டான். அவனது கை நடுங்குவதை ராகினியால் உணர முடிந்தது. ராகினி, எனக்கு மூச்சு முட்டுகிறது, தலை பயங்கரமாக சுற்றுகிறது, எனக்கு ஏதோ ஆகிறது, வா உடனே இங்கிருந்து போகலாம் என்று பதறினான். ரியான், என்ன ஆச்சு? நகையை பார்த்துவிட்டு போகலாமே. அந்த சிறுமி உன்னை நோக்கி வருகிறாளே, அவள் யார் என்று ராகினி குழப்பத்துடன் கேட்டாள். யார் என்று தெரியாது, எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்கிறேன் அல்லவா, கிளம்பு என்று கிட்டத்தட்ட ராகினியை இழுத்து கொண்டு கடையை விட்டு வெளியே ஓடினான். காரில் ஏறி அமர்ந்த பிறகும் ரியானின் மூச்சு சீராகவில்லை. அவன் ஜன்னல் வழியாக அந்த நகை கடையையே திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தான். ராகினிக்கு எல்லாம் மர்மமாக இருந்தது. அந்த சிறுமி அவனை ஏன் அப்பா என்று அழைத்தாள்? ரியான் ஏன் ஒரு குற்றவாளியைப் போல அங்கிருந்து தப்பித்தான்? அன்று மாலை வீடு திரும்பியதும் ரியான் யாருடனும் பேசாமல் அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டான். ராகினி ஹாலில் அமர்ந்து அந்த சிறுமியின் முகத்தையே நினைத்து கொண்டிருந்தாள். அந்த சிறுமியின் கண்களில் இருந்த ஏக்கம் அவளை ஏதோ செய்தது. தன் கணவனின் அழகிய முகமூடிக்கு பின்னால் தன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கோரமான உண்மை ஒளிந்திருப்பதை ராகினி அன்று முதல் முறையாக உறுதியாக நம்ப தொடங்கினாள். நகைக்கடையில் நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு ராகினியின் வீட்டிற்குள் இருந்த அமைதி இன்னும் பயங்கரமாக மாறி இருந்தது. ரியான் முற்றிலும் ஒரு அந்நியனைப் போல மாறி போயிருந்தான். வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவன் யாரிடமும் பேசவில்லை, உணவருந்தவில்லை. அவனது கண்கள் எப்போதும் எதையோ கண்டு அஞ்சுவது போல இருந்தன. அன்று இரவு ராகினிக்கு கண் அயரவில்லை. அவளுக்கு பக்கத்தில் படுத்திருந்த ரியான் தூக்கத்திலேயே கை கால்களை உதறிக்கொண்டு, வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள், நான் யார் என்று எனக்கு தெரியாது என்று அலறினான். அவனது நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரும்பி இருந்தன. ராகினி அவனை தொட முயன்ற போது அவன் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்து மீண்டும் ஏதோ ஒரு முகமூடியை அணிந்து கொள்வது போல தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டான். அப்பா! அந்த சிறுமியின் மெல்லிய குரல் ராகினியின் காதுகளில் ஒரு மரண ஓலத்தைப் போல ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தது. மறுநாள் காலை ரியான் அதிகாலை வரை தூக்கம் இல்லாமல் தவித்ததால் சூரியன் உதித்த பிறகும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது முகம் வழக்கம் போல தடிமனான ஒப்பனையால் மூடப்பட்டிருந்தது. ராகினி ஒரு முடிவெடுத்தாள். இந்த மர்மத்தின் முடிச்சை அவிழ்க்காமல் அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அலுவலகம் செல்வதாக கூறிவிட்டு புறப்பட்ட ராகினி நேராக சாந்தினி சவுக்கில் உள்ள அதே நகை கடைக்கு சென்றாள். கடை அப்போதுதான் திறக்கப்பட்டிருந்தது. கடை ஊழியர்கள் வேலைகளில் மும்மரமாக இருந்தனர். ராகினியின் கண்கள் தேடிய அந்த சிறுமி கடையின் ஒரு மூலையில் தரையை பெருக்கிக் கொண்டிருந்தாள். ராகினி மெல்ல அவள் அருகே சென்றாள். பாப்பா என்று அழைத்தாள். அந்த சிறுமி நிமிர்ந்து பார்த்தாள். நேற்று பார்த்த அதே கண்கள், ஆனால் அதில் இப்போது ஒரு விதமான பயமும் தயக்கமும் இருந்தது. ராகினி அவளை அங்கிருந்த ஒரு சிறிய தேநீர் கடைக்கு அழைத்து சென்றாள். பயப்படாதே அம்மா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நேற்று என் கணவரை பார்த்து அப்பா என்று அழைத்தாயே, அவர் யார் என்று எனக்கு சொல்ல முடியுமா என்று ராகினி மென்மையாக கேட்டாள். அந்த சிறுமியின் கண்கள் சட்டென்று கலங்கின. கையில் இருந்த தேநீர் கோப்பையை இறுக்கமாக பற்றி கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவர் என் அப்பா தான் அம்மா. என் பெயர் அஞ்சலி. அவர் எங்களை விட்டு போய் பல வருடங்கள் ஆகிவிட்டன.
எனக்கு தெரிந்த வரையில் அவர் ஒரு நல்ல மனிதராகத்தான் இருந்தார். ஆனால் ஒரு நாள் திடீரென்று யாரிடமும் சொல்லாமல் காணாமல் போய்விட்டார். என் அம்மாவையும் என்னையும் என் 2 தம்பிகளையும் நடு தெருவில் விட்டுவிட்டு போய்விட்டார். ராகினிக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. உன் அம்மா எங்கே என்று திக்கி திணறிக்கொண்டே கேட்டாள். அப்பா போன சில வருடங்களிலேயே மனமுடைந்து இறந்து விட்டார் அம்மா. இப்போது நானும் என் தம்பிகளும் அனாதைகளாக தான் இருக்கிறோம். நான் இங்கே வேலை செய்து என் தம்பிகளை படிக்க வைக்கிறேன். நேற்று அவரை பார்த்தபோது என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் அவர் என்னை அடையாளம் தெரியாதது போல ஓடியதுதான் என் இதயத்தை உடைத்து விட்டது என்று கூறிவிட்டு அஞ்சலி தேம்பி தேம்பி அழுதாள். ராகினியின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. தான் ஒரு கௌரவமான மனிதன், நேர்மையானவன் என்று நம்பி கைப்பிடித்த ரியான் தன் குழந்தைகளையும் மனைவியையும் கைவிட்ட ஒரு துரோகியா? அவனுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருந்ததா? அஞ்சலி தன் பையிலிருந்து ஒரு அழுக்கடைந்த பழைய புகைப்படத்தை எடுத்து ராகினியிடம் காட்டினாள். அதில் ஒரு மனிதன் தன் மனைவியுடனும் 3 குழந்தைகளுடனும் சிரித்து கொண்டிருந்தான். அந்த மனிதனின் முகம் மேக்கப் இல்லாமல் இருந்தது. ஆனால் கண்கள் அவை சந்தேகத்திற்கு இடமில்லை ரியானுடையதுதான். ராகினி அந்த புகைப்படத்தை பார்த்தபடியே சிலையாக நின்றாள். அவள் கட்டிய கனவு கோட்டை சரிந்து விழுவதை தாழ முடியாமல் அந்த பெரும் உண்மையின் பாரத்தை சுமந்தபடி மெல்ல தன் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினாள். நகைக்கடையில் அஞ்சலி கொடுத்த அந்த பழைய புகைப்படமும் அவள் சொன்ன கசப்பான உண்மைகளும் ராகினியின் ஆன்மாவை உலுக்கிவிட்டன. பாரமான இதயத்துடனும் சொல்லனா துயரத்துடனும் அவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தான் கண்ட கனவுகள் இப்போது அவளை பார்த்து பழிப்பது போல தோன்றியது. அன்று மாலை ரியான் ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்து மிக இயல்பாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகம் எப்போதும் போல நேர்த்தியாக செதுக்கப்பட்ட ஒரு சிலையை போல ஒப்பனையால் மின்னியது. அவன் எதையும் அறியாதவன் போல சிரித்து கொண்டிருக்கும் காட்சியை கண்ட ராகினிக்கு ஆத்திரம் கரை புரண்டு வந்தது. அவள் நேராக சென்று ரியானின் முன்னே நின்றாள். தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு அவனது கண்களை ஊடுருவி பார்த்தாள். ரியான், என்னை பார். அஞ்சலி யார் என்று இடி முழக்கத்தை போன்ற குரலில் கேட்டாள். ரியான் ஒரு கணம் திடுக்கிட்டான். அவனது முகத்தில் ஒரு நொடி பயம் மின்னி மறைந்தது. ஆனால் உடனே அதை சமாளித்து கொண்டு, யார் அஞ்சலி? எனக்கு தெரியாது. எதற்காக இப்போது கத்துகிறீர்கள் என்று அலட்சியமாக மழுப்பினான். இன்னும் எத்தனை பொய்கள் ரியான்? ராகினியின் குரல் இப்போது உடைந்து நலிந்தது. பொய் சொல்லாதே. அந்த நகைக்கடை சிறுமி உன்னை அடையாளம் கண்டுவிட்டாள். உனக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதானே? உன் மனைவியையும் குழந்தைகளையும் நடுத்தெருவில் தவிக்க விட்டு ஓடி வந்த துரோகிதானே நீ? இந்த கேள்விகள் ரியானின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன. அவன் ஆவேசமாக சோபாவை விட்டு எழுந்தான். என்ன பேசுகிறீர்கள் ராகினி? உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? யாரோ ஒரு வழிபோக்க சிறுமி சொன்னதை நம்பிக்கொண்டு என் மேல் பழி சுமத்துகிறீர்களா? இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லை என்றால் நான் இப்போதே கிளம்புகிறேன் என்று கத்தியபடி தப்பிக்க முயன்றான். ஆனால் கடந்த சில நாட்களாக அவன் அனுபவித்து வந்த மன அழுத்தம், அந்த சிறுமியை பார்த்த பயம் மற்றும் ராகினியின் நேரடி தாக்குதல் எல்லாம் சேர்ந்து அவனது உடலை நிலைகுலைய செய்தன. திடீரென்று அவனது தலை சுற்றியது. கண்கள் இருண்டன. இரத்த அழுத்தம் அதிகரித்ததால் அவன் ராகினி என்று முனகியபடி அப்படியே தரையில் சாய்ந்தான். ராகினி கோபத்தில் இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பதறிப்போய் அவனை தாங்கி பிடித்தாள். கஷ்டப்பட்டு அவனை இழுத்து சென்று படுக்கையில் கிடத்தினாள். அவனது உடல் ஜில்லென்று குளிர்ந்து போயிருந்தது. அவள் ஓடி சென்று குளிர்ந்த நீரை கொண்டு வந்தாள். ரியான், ரியான், கண்விழி என்று கத்தியபடி அவன் முகத்தில் தண்ணீரை தெளித்தாள். அவன் இன்னும் மயக்க நிலையிலேயே இருந்தான். தண்ணீர் பட்டு அவனது முகத்தில் இருந்த அந்த தடிமனான மேக்கப் அடுக்குகள் மெல்ல கரையத் தொடங்கின. அப்போதுதான் ராகினியின் பார்வை அவன் முகத்தில் படிந்தது. அந்த தண்ணீரும் அவனது வியர்வையும் சேர்ந்து அவன் இத்தனை காலம் போற்றி பாதுகாத்து வந்த அந்த அழகிய முகமூடியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டிருந்தன. கண்ணாடியின் பிரதிபலிப்பை போல மின்னிய அந்த முகத்தில் இப்போது மெல்ல மெல்ல ஒரு அந்நிய முகம் வெளிப்பட தொடங்கியது. ராகினிக்கு அந்த தருணம் ஒரு திகில் படத்தை பார்ப்பது போல இருந்தது. அவனது கண்களில் இருந்த அந்த தடிமனான பவுண்டேஷன் கரைந்து வலிய அதற்கு அடியில் ஒளிந்திருந்த மர்மத்தை தேடி ராகினியின் கைகள் நடுங்கின. அறைக்குள் நிலவிய நிசப்தத்தில் கடிகாரத்தின் முட்கள் நகரும் சத்தம் ராகினிக்கு இடி முழக்கத்தை போல கேட்டது. படுக்கையில் அசைவற்று கிடந்த ராகினியின் முகம் தண்ணீரின்
ஈரத்தால் அங்காங்கே சிதைந்து போயிருந்தது. ராகினியின் மனதில் எழுந்த சந்தேகம் இப்போது ஒரு தீராத தாகமாக மாறியது. அவள் மெல்ல எழுந்து குளியலறைக்கு சென்று ஒரு மென்மையான துணியை எடுத்து வந்தாள். அதை சுடுநீரில் நனைத்து பிழிந்தாள். அவளது கைகள் லேசாக நடுங்கின. நான் என்ன செய்ய போகிறேன்? உண்மையை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு இருக்கிறதா என்று அவள் இதயம் கேட்டது. ஆனால் ஏமாற்றத்தின் வலி அவளை துணிச்சலாக செயல்பட வைத்தது. முதலில் ரியானின் நெற்றி பகுதியில் இருந்த அந்த தடிமனான கிரீம் அடுக்கை மெல்ல துடைத்தாள். ஒரு முறை இருமுறை துணி செல்ல செல்ல அங்கே ஆழமான சில வரிகள் தென்பட்டன. ராகினி திடுக்கிட்டாள். ரியான் சொன்னது போல அது மென்மையான சர்மம் அல்ல, அவை அனுபவங்களால் செதுக்கப்பட்ட சுருக்கங்கள். அடுத்ததாக அவனது கண்களை சுற்றி இருந்த அடர்த்தியான மேக்கப்பை துடைத்தாள். இளமையின் துடிப்புடன் மின்னிய கண்களுக்கு கீழே இப்போது கருவளையங்களும் முதிர்ச்சிக்கே உரிய தளர்ந்த தசைகளும் வெளிப்பட்டன. ராகினியின் மூச்சு வேகம் அதிகரித்தது. துணியை மீண்டும் ஈரமாக்கி அவனது கன்னங்கள் மற்றும் தாடை பகுதிகளில் இருந்த அத்தனை பூச்சுகளையும் மெல்ல மெல்ல அகற்றினாள். ஒவ்வொரு அடுக்காக மேக்கப் களையும் போது ராகினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் முன்னால் இப்போது கிடந்தது 25 வயது இளவட்ட பையன் ரியான் அல்ல. அவன் முகத்தில் ஆங்காங்கே முதிர்ச்சியின் ரேகைகள் தெளிவாக தெரிந்தன. கன்னங்களில் தோல் சுருங்கி இருந்தது. காதுகளுக்கு அருகே இருந்த தலைமுடியை துடைத்த போது கருப்பு சாயத்திற்கு அடியில் ஒளிந்திருந்த நரைத்த முடிகள் எட்டி பார்த்தன. அவள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு 45 வயதுக்கும் அதிகமான நடுத்தர வயது மனிதனை. கடவுளே என்று ராகினி தன் வாயை பொத்தி கொண்டாள். அவளது கண்கள் கலங்கி கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. தன் வயதை மறைக்கவும் தன் அடையாளத்தை முற்றிலும் அழித்து கொள்ளவும் அவன் இத்தனை காலம் ஒரு கலை நயமிக்க முகமூடியை போட்டு வாழ்ந்து வந்திருக்கிறான். ராகினிக்கு ஆத்திரமும் அருவருப்பும் அழுகையும் ஒன்றாக வந்தன. தான் இத்தனை காலம் காதலித்த அந்த முகம் ஒரு பொய். அவனிடம் இருந்த அந்த இளமை ஒரு மாயை. யார் நீ? எதற்காக என் வாழ்க்கையில் விளையாடினாய் என்று அவள் மயங்கி கிடந்த அவனை பார்த்து மனதிற்குள் கத்தினாள். அவள் ஒரு அழகிய மனிதனுடன் வாழவில்லை, மாறாக ஒரு பெரும் ஏமாற்றுக்காரனுடன் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்திருக்கிறாள் என்பது அவளுக்கு உரைத்தது. ரியான் அவளுக்கு காட்டிய அந்த அழகான பிம்பம் வெறும் பணத்திற்காகவும் வசதிக்காகவும் அவன் கட்டிய கோட்டை என்பது இப்போது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. கையில் இருந்த அந்த ஈரத்துணி இப்போது ரியானின் மேக்கப்பை மட்டுமல்ல, ராகினியின் மீதிருந்த காதலையும் சேர்த்தே துடைத்து எரிந்திருந்தது. அறை முழுவதும் பரவியிருந்த அந்த அத்தர் வாசனை இப்போது அவளுக்கு பிணம் நாறுவது போல தோன்றியது. அந்த முகமூடி மனிதனின் அசல் முகம் ராகினியின் வாழ்க்கையில் ஒரு நீண்ட இருளை கொண்டு வர காத்திருந்தது. அறைக்குள் நிலவிய கனத்த அமைதியை ரியானின் மெல்லிய முனகல் கலைத்தது. மயக்கம் தெளிந்து அவன் மெல்ல கண்களை திறந்தான். தன் உடல் லேசாக இருப்பதை உணர்ந்தவன் அடுத்த நொடியே ஏதோ விபரீதம் நடந்துவிட்டதை உணர்ந்து தன் முகத்தை தொட்டு பார்த்தான். ரியானின் விரல்கள் பட்டுப்போன தோலையும் முதிர்ச்சியின் சுருக்கங்களையும் தொட்டபோது அவன் உடல் நடுங்கியது. சட்டென்று எழுந்து அமர்ந்தவன் எதிரே இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். இத்தனை காலமும் அவன் மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்து வந்த இளமை என்ற போலி பிம்பம் சிதைந்து கிடந்தது. அவன் முன்னால் நின்றிருந்த ராகினியின் கண்களில் தெரிந்த வெறுப்பு அவனது ஆன்மாவை துளைத்தது. ராகினி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அஞ்சலி கொடுத்த அந்த பழைய புகைப்படத்தையும் அவன் ஏற்கனவே மனம் முடித்ததற்கான ஆதாரங்களையும் அவன் முகத்திற்கு நேராக வீசினாள். அவை கட்டிலில் சிதறி விழுந்தன. ஏன் ரியான்? எதற்காக இந்த நாடகம்? ராகினியின் குரல் ஒரு எரிமலையைப் போல வெடித்தது. உன் மனைவி எங்கே? உன் குழந்தைகள் எங்கே? இத்தனை காலம் ஒரு அழகிய பிணத்தை போல என் பக்கத்தில் படுத்துக்கொண்டு என்னை ஏமாற்ற உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு 25 வயது என்று சொன்னாயே, இப்போது பார், நீ ஒரு 45 வயது முதியவன் என்பதை உன் முகமே காட்டி கொடுத்து விட்டது. ரியான் அந்த புகைப்படத்தை பார்த்தான். அதில் அவன் தன் பழைய குடும்பத்துடன் இருந்தான். தப்பிக்க வழி இல்லை என்பதை உணர்ந்த அவன் கட்டிலில் சரிந்து அமர்ந்து தன் முகத்தை பொத்திக்கொண்டு அழுதான். அந்த அழுகையில் குற்ற உணர்வை விட பிடிபட்டு விட்டோமே என்ற பயமே அதிகம் இருந்தது. ஆமாம் ராகினி, நீ பார்ப்பதுதான் உண்மை என்று தேம்பி அழுதபடி உண்மையை ஒப்புக்கொள்ள தொடங்கினான். எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் என் முதல் வாழ்க்கை ஒரு நரகமாக இருந்தது. வறுமை, குழந்தைகளின் அழுகை சத்தம், மனைவியின் தேவைகள், இவை எதையுமே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கு பொறுப்புகள் என்றாலே ஒவ்வாமை. அவன் தொடர்ந்தான். எனக்கு எப்போதும் இளமையாக தெரிய வேண்டும், சொகுசாக வாழ வேண்டும் என்பதுதான் லட்சியம். என் வயது கூட கூட எனக்கு பயம் வந்தது. அதனால் ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் என் குடும்பத்தை நடுத்தெருவில் தவிக்க விட்டுவிட்டு தில்லிக்கு ஓடி வந்தேன். என் பெயர்
பெயரை மாற்றினேன். நவீன ரக மேக்கப் சாதனங்களை வாங்கி என் வயதை மறைக்க கற்றுக்கொண்டேன். உன்னை பார்த்தபோது நீ வசதியானவள், தனிமையில் இருப்பவள் என்று தெரிந்தது. அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என்னை பிரிந்து விடாதே ராகினி, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவளது காலை பிடிக்க முயன்றான். ராகினி ஆவேசத்துடன் பின்வாங்கினாள். நேசிக்கிறாயா? உனக்கு நேசிக்க தெரியாது ரியான். நீ உன்னை மட்டுமே நேசிக்கிறாய். உன் சொந்த குழந்தைகளை அனாதைகளாக விட்டுவிட்டு வந்த உனக்கு என் மேல் அன்பு இருக்குமா? நீ என் அன்பை தேடி வரவில்லை. என் பணத்தையும் இந்த வசதியான வீட்டையும் தேடித்தான் வந்திருக்கிறாய். உன் அழகிய மேக்கப்பிற்கு பின்னால் இவ்வளவு கேவலமான ஒரு இதயம் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. ரியான் தரையில் விழுந்து கதறினான். ஆனால் ராகினியின் கண்களில் இப்போது இரக்கம் இல்லை. அவளுக்கு முன்னால் தெரிந்தது ரியான் அல்ல, தன் தம்பிகளுக்காக நகைக்கடையில் தரையை பெருக்கிக் கொண்டிருந்த அஞ்சலியின் முகம் மட்டும்தான். ஒரு தந்தை என்பவன் குடும்பத்தின் சுமையை தாங்கும் தூணாக இருக்க வேண்டும். ஆனால் ரியான் அந்த தூணையை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு ஓடி வந்தவன் என்பது அவளுக்கு புரிந்தது. அறை முழுவதும் பரவி இருந்த அவனது வாசனை திரவியங்களின் மனம் இப்போது அவளுக்கு குமட்டலை ஏற்படுத்தியது. ரியானின் கடந்த காலம் வெறும் கசப்பானது மட்டுமல்ல, அது மனிதாபிமானமற்றது என்பதை ராகினி உணர்ந்த அந்த நிமிடம் அவளது இதயம் கல்லை போல இறுகி போனது. அறைக்குள் ரியானின் கதறல் சத்தம் கேட்டு கொண்டிருந்தாலும் ராகினியின் உள்ளம் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அவளது கண்களில் வழிந்த கண்ணீர் இப்போது வற்றி போயிருந்தது. அதற்கு பதிலாக துரோகத்தால் மூண்டெறிந்த கோபக்கனல் அவளது பார்வையில் தெரித்தது. இத்தனை காலம் தன் கட்டி வளர்த்த காதல் கோட்டை வெறும் மணல் வீடு என்பதை அவள் உணர்ந்த போது அவளுக்குள் இருந்த அந்த பலவீனமான பெண் மறைந்து ஒரு வைராக்கியமான பெண் உருவெடுத்தாள். தரையில் மண்டிகிட்டு கிடந்த ரியானை பார்த்து அருவருப்புடன் சொன்னாள், எழுந்து நில் ரியான். உன்னை போன்ற ஒரு சுயநலவாதியுடன் இனி ஒரு கணம் கூட என்னால் ஒரே கூரையின் கீழ் வாழ முடியாது. உன் பாவங்களுக்கு மன்னிப்பு என்ற ஒன்றே கிடையாது. தன் இரத்தத்தை சுமந்த குழந்தைகளை அனாதைகளாக நடுத்தெருவில் தவிக்க விட்டுவிட்டு இங்கே வந்து இளமை நாடகமாடுகிறாயே, உனக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா? ராகினி, நான் மாறிவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று ரியான் அவளது கால்களை பற்ற முயன்றான். மன்னிப்பா? யாருக்கு தருகிறாய்? உன் குழந்தைகளுக்கா? அல்லது அநியாயமாக மரணமடைந்த உன் மனைவிக்கா? ராகினி அவனை உதறினாள். உனக்கு என் மேல் துளி கூட அன்பு இல்லை ரியான். உனக்கு தேவைப்பட்டது என் பணமும் இந்த ஆடம்பர வாழ்க்கையும் மட்டும்தான். உன் மேக்கப் சாதனங்களுக்காக நான் செலவழித்த ஒவ்வொரு ரூபாயும் உன் குழந்தைகளின் கண்ணீரில் இருந்து வந்தது என்பதை நினைக்கும் போது என் உடம்பே கூசுகிறது. ராகினி சற்றும் தாமதிக்காமல் தன் கைபேசியை எடுத்தாள். அவளது கை நடுக்கமின்றி உறுதியாக இருந்தது. நேராக தன் குடும்ப வழக்கறிஞருக்கு அழைத்தாள். ஹலோ சார், ராகினி பேசுகிறேன். இப்போதே எனக்கு விவாகரத்து பத்திரம் தயாராக வேண்டும். நான் அனுப்பும் இந்த நபரிடம் இருந்து எனக்கு உடனடியாக விடுதலை வேண்டும். இதற்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று அதிரடியாக கட்டளையிட்டாள். ரியான் அதிர்ச்சியில் உறைந்து போனான். ராகினி இவ்வளவு தூரம் செல்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ராகினி யோசித்து பார், சமூகம் என்ன சொல்லும்? இத்தனை வருட பழக்கம் என்று அவன் மீண்டும் மழுப்ப முயன்றான். சமூகம் என்ன சொன்னால் எனக்கென்ன? ஒரு துரோகியுடன் வாழ்வதை விட தனிமையில் வாழ்வதே மேல். உன்னை போன்ற ஒரு மனிதன் என் வாழ்க்கையில் இருந்த அடையாளமே எனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று ரியானின் அத்தனை துணிமணிகளையும் அவனது விலை உயர்ந்த மேக்கப் பெட்டிகளையும் எடுத்து ஹாலில் வந்து வீசினாள். இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறு. இது நான் சம்பாதித்த வீடு. ஒரு ஏமாற்றுக்காரனுக்கு இங்கே இடமில்லை. உன் முகமூடி கலைந்து விட்டது ரியான். இனி இந்த தில்லியில் உன்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது என்று கதவை திறந்து காட்டினாள். வழக்கறிஞர் அனுப்பிய ஆவணங்களில் ராகினி கையெழுத்திட்ட போது அவளது கைகள் ஒரு புதிய விடுதலையை உணர்ந்தன. ரியான் எவ்வளவோ கெஞ்சினான், அழுதான், மிரட்டி பார்த்தான். ஆனால் ராகினியின் முடிவு ஒரு கல்லை போல உறுதியாக இருந்தது. கடைசியில் ஒரு தோற்றுப்போன மனிதனாக கலைந்த மேக்கப்புடன் தன் அசல் முதிய தோற்றத்தோடு ரியான் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். கதவு பலமாக சாத்தப்பட்டது. ராகினி சோபாவில் அமர்ந்து நீண்ட பெருமூச்சு விட்டாள். இத்தனை காலம் அவளை சூழ்ந்திருந்த அந்த விசித்திரமான அத்தர் வாசனை மெல்ல மறைந்து தூய்மையான காற்று உள்ளே வருவது போல அவளுக்கு தோன்றியது. ஆனால் இது முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம். அவளது மனதில் இப்போது ரியான் இல்லை, மாறாக நகைக்கடையில் அழுது கொண்டிருந்த அந்த சிறுமி அஞ்சலியின் முகம்தான் நிழலாடியது. ரியான் அந்த வீட்டை விட்டு
வெளியேறிய பிறகு கதவு சாத்தப்பட்ட அந்த ஓசை ராகினியின் காதுகளில் ஒரு விடுதலையின் கீதம் போல ஒலித்தது. அன்று இரவு அந்த பெரிய வீட்டில் அவள் தனியாகத்தான் இருந்தாள். ஆனால் முன்பிருந்த அந்த மௌன போர் இப்போது இல்லை. ரியான் பயன்படுத்திய வாசனை திரவியங்களின் மனம் அந்த அறையை விட்டு மெல்ல விலகி கொண்டிருந்தது. ராகினிக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் அவளது மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. ரியான் செய்த துரோகத்திற்கு என்னால் தீர்ப்பு வழங்க முடியாது. ஆனால் அவனால் பாதிக்கப்பட்ட அந்த ஜீவன்களுக்கு என்னால் ஒரு விடியலை தர முடியும் என்று அவள் தனக்குள் உறுதியாக சொல்லிக் கொண்டாள். மறுநாள் காலை ராகினி வழக்கமான அலுவலக உடையில் இல்லாமல் மிகவும் எளிமையான உடை அணிந்து புறப்பட்டாள். அவளது இலக்கு சாந்தினி சவுக். அந்த பரபரப்பான கடை வீதியில் அதே நகை கடையின் வாசலில் அஞ்சலி நின்று கொண்டிருந்தாள். கடையின் முன்புறத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த அந்த சிறுமியின் முகம் வாடி போயிருந்தது. நேற்று தன் அப்பா என்று தான் அடையாளம் காட்டிய மனிதன் ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு ஓடிய காட்சி அவளை இன்னும் அச்சுறுத்தி கொண்டிருந்தது. ராகினி மெல்ல அவள் அருகில் சென்றாள். ராகினியை கண்டதும் அஞ்சலியின் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. அக்கா, மன்னித்து விடுங்கள். நாங்கள் நேற்று அப்படி சொன்னதால் உங்கள் இருவருக்கும் சண்டை வந்து விட்டதா? அவர் என் அப்பா இல்லை என்று வேண்டுமானாலும் நான் சொல்லிவிடுகிறேன். தயவு செய்து என்னை தண்டித்து விடாதீர்கள் என்று அஞ்சலி அழுது கொண்டே கெஞ்சினாள். அந்த சிறுமியின் பயத்தை கண்ட ராகினியின் இதயம் உருகியது. அவள் சட்டென்று அஞ்சலியை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அழாதே அஞ்சலி, நீ எந்த தப்பும் செய்யவில்லை. நீ சொன்னது அத்தனையும் உண்மை. உன் அப்பா செய்த தவறுக்கு நீ ஏன் பயப்படுகிறாய் என்று ராகினி மென்மையாக கேட்டாள். அஞ்சலி திகைப்புடன் ராகினியை பார்த்தாள். அவர் எங்கே அக்கா? அவர் இப்போது நம் வாழ்க்கையில் இல்லை அஞ்சலி. அவர் ஒரு பொய்யான மனிதர். ஆனால் நீயும் உன் தம்பிகளும் உண்மையானவர்கள். இனி நீ இந்த தெருவில் நின்று வேலை செய்ய தேவையில்லை. இனி நீ அனாதை இல்லை அஞ்சலி, நான் இருக்கிறேன் உனக்கு என்று ராகினி சொன்னபோது அவளது குரலில் ஒரு தாய்க்கே உரிய உறுதி இருந்தது. அஞ்சலிக்கு தான் காதுகளையே நம்ப முடியவில்லை. தான் ஒரு வேலைக்காரியாக பார்த்த அந்த பெண் இன்று தனக்கு ஆதரவாக நிற்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. உன் தம்பிகள் எங்கே? என்னை அவர்களிடம் அழைத்து செல் என்றாள் ராகினி. அஞ்சலி அவளை ஒரு குறுகலான சந்து வழியாக அழைத்து சென்றாள். அங்கே ஒரு பழைய பாழடைந்த கட்டிடத்தின் மாடியில் ஒரு சிறிய அறையில் 2 சிறுவர்கள் பசியுடன் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அஞ்சலியின் தம்பிகள். அந்த அறையின் வறுமையும் அங்கிருந்த குழந்தைகளின் அப்பாவித்தனமான முகங்களும் ராகினியின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தன. தன் கணவன் இங்கே இவ்வளவு சொகுசாக முகத்தில் ஆயிரக்கணக்கில் மேக்கப் போட்டுக்கொண்டு வாழ்ந்தபோது அவனது சொந்த குழந்தைகள் ஒருவேளை உணவிற்காக தவித்து கொண்டிருந்ததை கண்டு ராகினிக்கு ரியான் மீது மீண்டும் ஆத்திரம் வந்தது. ராகினி அந்த அறைக்குள் நுழைந்து அஞ்சலியின் தம்பிகளின் கைகளை பற்றி கொண்டாள். வாருங்கள் குழந்தைகளே, நாம் வீட்டிற்கு போகலாம் என்றாள். அன்று மாலை ராகினியின் காரில் அஞ்சலி அவளது தம்பிகளும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தனர். ராகினி தன் வீட்டின் கதவை திறந்தபோது அங்கே ஒரு புதிய வசந்தம் நுழைவதை உணர்ந்தாள். ரியான் கொண்டு வந்த அந்த போலி வசந்தம் அல்ல, இது அன்பாலும் மனிதாபிமானத்தாலும் உருவான உண்மையான வசந்தம். மாற்றத்தின் முதல் படி அன்று அந்த வீட்டில் வெற்றிகரமாக எடுத்து வைக்கப்பட்டது. அந்த பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இத்தனை காலமும் விலையுயர்ந்த அலங்கார பொருட்களாலும் செயற்கையான நறுமணத்தாலும் மட்டுமே நிறைந்திருந்தது. ஆனால் அன்று மாலை அஞ்சலியும் அவளது தம்பிகளான கவினும் ஆரியனும் அந்த வீட்டிற்குள் நுழைந்த போது அந்த சுவர்கள் முதல் முறையாக ஒரு ஜீவனுள்ள அதிர்வை உணர்ந்தன. ராகினி அவர்களை மெல்ல அழைத்து வந்தாள். குழந்தைகளே, இதுதான் உங்கள் வீடு. இனி நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்று சொன்னபோது அந்த சிறுவர்களின் கண்களில் தெரிந்த ஆச்சரியம் அவளுக்கு பெரும் நிம்மதியை தந்தது. வறுமையில் வாடியிருந்த அந்த சிறுவர்களுக்கு ராகினியின் வீட்டின் மென்மையான சோபாக்களும் சுத்தமான தரையும் ஒரு கனவு உலகத்தை போலவே இருந்தன. ரியான் ஒரு காலத்தில் குழந்தைகள் இருந்தால் வீட்டின் அழகு கெட்டுவிடும், அமைதி போய்விடும் என்று எந்த தரையில் நின்று கத்தினானோ அதே தரையில் இப்போது கவினும் ஆரியனும் உற்சாகமாக ஓடி பிடித்து விளையாடத் தொடங்கினார்கள். ராகினி சமையலறைக்கு சென்று அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை தயார் செய்தாள். ரியான் இருந்தபோது அவன் கேட்ட பிராண்டட் உணவுகளுக்காக செலவிட்ட நேரத்தை விட இப்போது இந்த பிள்ளைகளுக்காக சமைப்பதில் அவளுக்கு பேரின்பம் கிடைத்தது. அஞ்சலி, நீயும் கவினும்
நாளைக்கே என்னுடன் வருகிறீர்கள். உங்கள் பழைய பள்ளி மாற்று சான்றிதழ்களை வாங்கிவிட்டு இந்த பகுதியில் இருக்கும் சிறந்த பள்ளியில் உங்களை சேர்க்கப் போகிறேன் என்றாள் ராகினி. உணவருந்தும் போது அஞ்சலியின் கண்கள் கலங்கின. அக்கா, எங்களுக்கு இவ்வளவு செய்ய வேண்டுமா? நாங்கள் யாரோ தெரியாதவர்கள் என்று அவள் இழுத்தாள். ராகினி அவள் கையை பற்றி கொண்டு, தெரியாதவர்கள் இல்லை அஞ்சலி, நாம் அனைவரும் ஒரே கதையின் வெவ்வேறு பக்கங்கள். உன் அப்பா செய்த தவறுக்கு நான் உங்களை கைவிட முடியாது. நீங்கள் என் பிள்ளைகள் என்று உருக்கமாக சொன்னாள். அடுத்த சில நாட்களில் அந்த வீட்டின் தோற்றமே மாறி போனது. ரியான் தன் மேக்கப் சாதனங்களை வைத்திருந்த அந்த விலை உயர்ந்த கண்ணாடி மேஜையில் இப்போது குழந்தைகளின் பாட புத்தகங்களும் வண்ண பென்சில்களும் நிறைந்திருந்தன. அவன் வாசனை திரவியங்கள் தெளித்த அந்த அறைகளில் இப்போது பால் மணமும் குழந்தைகளின் மழலை சிரிப்பும் நிறைந்திருந்தது. அஞ்சலி மீண்டும் சீருடை அணிந்து பள்ளிக்கு சென்றபோது அவளது முகத்தில் இருந்த அந்த தன்னம்பிக்கை ராகினிக்கு ஒரு பெரிய வெற்றியாக தெரிந்தது. தம்பிகள் இருவரும் மாலையில் பள்ளியில் இருந்து ஓடி வந்து ராகினியை கட்டிப்பிடித்து கொள்ளும் அந்த தருணத்திற்காகவே அவள் காத்திருக்க தொடங்கினாள். ரியான் இருந்தபோது அந்த வீடு ஒரு ஷோகேஸ் போல இருந்தது. பார்ப்பதற்கு அழகாக, ஆனால் உணர்வுகளற்றதாக. ஆனால் இப்போதுதான் அந்த வீடு உண்மையிலேயே ஒரு இல்லமாக மாறி இருப்பதை ராகினி உணர்ந்தாள். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் தாய்மை என்பது பிரசவிப்பதில் மட்டும் இல்லை, கைவிடப்பட்ட உயிர்களை அரவணைப்பதிலும் இருக்கிறது என்பதை அவள் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்தாள். இரவு நேரத்தில் குழந்தைகள் மூவரும் நிம்மதியாக தூங்குவதை பார்க்கும்போது ராகினிக்கு தோன்றியது, உண்மையான அழகு என்பது முகத்தில் பூசும் மேக்கப்பில் இல்லை, பிறர் முகத்தில் நாம் வரவழைக்கும் புன்னகையில்தான் இருக்கிறது. ராகினியின் வீட்டில் அன்பு மலர்ந்து கொண்டிருந்த அதே வேளையில் தில்லியின் வெட்ட வெளியில் ரியானின் வாழ்க்கை ஒரு கருகிய காகிதத்தை போல சிதைந்து கொண்டிருந்தது. அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேறிய போது அவனிடம் இருந்தது ஒரு கைப்பை மற்றும் சில ஆடம்பர உடைகள் மட்டுமே. ஆனால் அவனது மிக பெரிய சொத்தான அந்த இளமை தோற்றம் இப்போது அவனிடம் இல்லை. மேக்கப் சாதனங்கள் வாங்க அவனிடம் பணம் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல முகத்தில் பூசியிருந்த ரசாயனங்களின் விளைவால் அவனது சருமம் இன்னும் அதிகமாக தளர்ந்து அவனது உண்மையான வயது அப்பட்டமாக வெளியே தெரிந்தது. அவன் வேலை தேடி ஒவ்வொரு இடமாக சென்றான். எனக்கு 25 வயதுதான் ஆகிறது. நான் மாடலிங் செய்வேன், நிர்வாகம் கவனிப்பேன் என்று அவன் சொன்னபோது அங்கிருந்தவர்கள் அவனை பார்த்து எள்ளி நகையாடினார்கள். ஐயா, உங்கள் முகத்தை பார்த்தால் 45 வயதிற்கு மேல் தெரிகிறது. எங்களை ஏமாற்ற பார்க்கிறீர்களா? போங்கள், வயதானவர்களுக்கு இங்கே வேலை இல்லை என்று விரட்டியடித்தனர். போலி அடையாளத்தால் ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பிய ரியானுக்கு இப்போது உண்மையான அடையாளத்தோடு வாழ்வது நரகமாக தெரிந்தது. அவன் தங்கியிருந்த மலிவான விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டான். கையில் இருந்த பணம் தீர்ந்தது. பசி வயிற்றை கிள்ளியது. தில்லியின் சுட்டெரிக்கும் வெயிலில் அவன் ஒரு நடைபாதை வாசியாக மாறினான். ஒரு காலத்தில் விலை உயர்ந்த அத்தர் வாசனையை தெளித்து கொண்டிருந்த அவன் உடலில் இப்போது வியர்வை நாற்றம் வீசியது. அவனது அந்த பகட்டான உடைகள் அழுக்காகி கிழிந்து போயிருந்தன. ஒரு மாலை நேரம் கன்னாட் பிளேஸ் பகுதியின் ஒரு பெரிய உணவகத்தின் ஓரத்தில் பசியால் வாடி ஒரு கடையின் திண்ணையில் ரியான் சுருண்டு அமர்ந்திருந்தான். யாராவது ஒரு ரொட்டி துண்டு போட மாட்டார்களா என்ற ஏக்கம் அவன் கண்களில் இருந்தது. அப்போது ஒரு விலை உயர்ந்த கார் அந்த உணவகத்தின் முன்னே வந்து நின்றது. காரில் இருந்து ராகினி இறங்கினாள். அவளது முகம் முன்பை விட அதிக தெளிவுடனும் ஒரு விதமான நிம்மதியுடனும் இருந்தது. அவளை தொடர்ந்து அஞ்சலி இறங்கினாள். அஞ்சலி ஒரு புகழ்பெற்ற பள்ளியின் சீருடையில் தலைமுடியை பின்னி தேவதையைப் போல காட்சியளித்தாள். அவளுக்கு பின்னால் கவினும் ஆரியனும் துள்ளி குதித்து கொண்டு இறங்கினார்கள். அவர்கள் சிரித்து கொண்டே ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்தபடி உணவகத்திற்குள் சென்ற காட்சி ரியானின் இதயத்தில் 1000 ஊசிகளை இறக்கியது போல இருந்தது. தன் சொந்த குழந்தைகள் தான் சுமையாக கருதி வீதியில் எரிந்த அதே ஜீவன்கள் இன்று மற்றொருவரின் ஆதரவில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்தபோது அவனுக்குள் இருந்த அந்த போலி அகங்காரம் சுக்குநூறாக உடைந்தது. அப்பா என்று ஒரு காலத்தில் அஞ்சலி அழைத்த போது ஓடி ஒளிந்த அதே ரியான் இன்று அப்பா என்று அழைக்க அவளுக்கு அருகதை இல்லாதவனாக தெருவில் அமர்ந்திருந்தான். ஒரு அடி எடுத்து வைத்து அவர்கள் முன்னே போய் நிற்க அவனுக்கு துணிவு வரவில்லை. தான் செய்த துரோகம் தன் குழந்தைகளின் எதிர்காலத்தையே அழித்திருக்கும் என்பது அவனுக்கு உரைத்தது. அழகான முகமுடிக்கு பின்னால் அவன் மறைத்து வைத்திருந்த சுயநலம் கடைசியில் அவனை எங்குமே இல்லாதவனாக
ஆக்கிவிட்டது. ராகினி குழந்தைகளுடன் உள்ளே சென்றதும் ரியான் அந்த திண்ணையில் தலை சாய்த்து விம்மி விம்மி அழுதான். அவனது கண்ணீர் அவன் முகத்தில் இருந்த அழுக்கை துடைத்ததை தவிர அவன் செய்த பாவத்தை துடைக்கவில்லை. தன்னலம் கருதி தான் ஓடிய ஓட்டம் இன்று தன்னை ஒரு மிகப்பெரிய சூனியத்தில் நிறுத்தி இருப்பதை அவன் உணர்ந்த அந்த நொடி மரணத்தை விட கொடியதாக அவனுக்கு தோன்றியது. காலம் எல்லாவற்றையும் மாற்றும் வல்லமை கொண்டது. சில மாதங்கள் ஓடி மறைந்தன. சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு பிறகு ராகினிக்கும் ரியானுக்கும் இடையிலான அந்த போலி திருமண பந்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. விவாகரத்து நடைமுறைகள் முடிந்த அந்த நாளில் ராகினி ஒரு பெரிய பாரம் தன் முதுகில் இருந்து இறங்கியதை உணர்ந்தாள். ஆனால் ராகினி இதோடு நிறுத்தவில்லை. அவள் எடுத்த மிக முக்கியமான முடிவு அஞ்சலி மற்றும் அவளது தம்பிகளுக்கானது. நீதிமன்றத்தின் உதவியுடன் அந்த 3 குழந்தைகளின் சட்டபூர்வமான பாதுகாவலராக ராகினி தன்னை அறிவித்துக் கொண்டாள். ரியான் கைவிட்ட அந்த உறவுகளை ராகினி சட்டப்படி தன் இதயத்தோடு இணைத்து கொண்டாள். ஒரு நாள் மாலை வீட்டின் பால்கனியில் ராகினி அமர்ந்து புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தாள். அஞ்சலி பள்ளி பாடங்களை முடித்துவிட்டு ராகினியின் அருகில் வந்து அமர்ந்தாள். அஞ்சலியின் முகம் இப்போது பழையது போல வாடி போயிருக்கவில்லை. அதில் ஒரு புதிய தெளிவும் பாதுகாப்பும் தெரிந்தது. அஞ்சலி நீண்ட நேரம் ராகினியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெல்லிய குரலில் கேட்டாள், அம்மா, உங்களை ஒன்று கேட்கட்டுமா? ராகினி புத்தகத்தை மூடிவிட்டு கேள் அஞ்சலி என்றாள். அப்பா, அவர் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்தார். உங்களை ஏமாற்றி உங்கள் வாழ்க்கையே விளையாடினார். அவர் செய்த அந்த பாவத்திற்கு பிறகும் எதற்காக நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு செய்தீர்கள்? எங்களை அனாதை இல்லத்தில் விட்டிருக்கலாம் அல்லது வேறு யாரிடமாவது ஒப்படைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த பிள்ளைகளைப் போல எங்களை வளர்க்கிறீர்கள். ஏன் அம்மா? ராகினி ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். பிறகு அஞ்சலியின் கையை பற்றி கொண்டு புன்னகைத்தாள். அஞ்சலி, உன் அப்பா ஒரு பொய் முகமூடியை போட்டுக்கொண்டு வாழ்ந்தார். அவர் தன்னை தவிர வேறு யாரையுமே நேசிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அவர் செய்த தவறுக்காக ஒரு முழு தலைமுறையே அழக்கூடாது என்பது என் விருப்பம். ரியான் செய்த துரோகத்திற்கும் உங்கள் அப்பாவித்தனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ராகினி தொடர்ந்து சொன்னாள். உன் அப்பா தன் வயதை மறைக்க மேக்கப் போட்டார். தன் அடையாளத்தை மறைக்க பொய் சொன்னார். ஆனால் நான் உங்களை என் இதயத்தின் ஒரு பகுதியாக பார்க்கிறேன். ஒரு மனிதன் செய்த பாவத்திற்கு பரிகாரம் என்பது தண்டனை கொடுப்பதில் மட்டும் இல்லை, அந்த பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்பை தருவதிலும் இருக்கிறது. நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக கிடைத்த கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இன்று நான் நிம்மதியாக தூங்குகிறேன் என்றால் அதற்கு நீங்களும் ஒரு காரணம். அஞ்சலியின் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஆனால் அது துயரத்தினால் வந்ததல்ல, ராகினி காட்டிய அந்த எல்லையற்ற அன்பினால் வந்தது. அம்மா என்று அழைத்து அவள் ராகினியை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அந்த தருணத்தில் ராகினி தன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியை கண்டாள். ரியான் தேடி ஓடிய அந்த போலி இளமையோ ஆடம்பரமோ தராத ஒரு நிம்மதியை இந்த 3 குழந்தைகளின் அன்பு அவளுக்கு தந்தது. மனிதாபிமானம் என்பது வெறும் சொல்லல்ல, அது காயப்பட்ட இதயங்களுக்கு மருந்தாக அமையும் ஒரு செயல் என்பதை ராகினி நிரூபித்து கொண்டிருந்தாள். அந்த வீட்டில் இப்போது மேக்கப் வாசனையை விட தூய்மையான அன்பின் வாசனை அலை அலையாய் வீசி கொண்டிருந்தது. காலம் ஒரு சிறந்த மருத்துவன் மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த ஆசானும் கூட. ஆண்டுகள் சில உருண்டோடின. ராகினியின் வாழ்க்கை இப்போது ஒரு அமைதியான நதியைப் போல தெளிந்திருந்தது. இன்று அவள் கண்ணாடி முன் நிற்கும் போது அவளது முகத்தில் 30களின் முதிர்ச்சியும் ஒரு தாய்க்குரிய கனிவும் கலந்திருந்தது. இன்று ராகினி பழைய ராகினி இல்லை. ரியான் என்ற மர்ம மனிதன் அவளது வாழ்க்கையில் வீசிவிட்டு சென்ற அந்த புயல் அவளை சிதைப்பதற்கு பதிலாக செதுக்கி இருந்தது. அவளது வீட்டில் இப்போது விலை உயர்ந்த வாசனை திரவியங்களின் நெடி இல்லை. அதற்கு பதிலாக சமையலறையில் இருந்து வரும் சூடான உணவின் வாசனையும் குழந்தைகளின் புத்தக பையிலிருந்து வரும் காகித மனமும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வீட்டில் நிறைந்திருக்கும் உண்மையான அன்பின் நறுமணமும் வீசியது. அஞ்சலி இப்போது கல்லூரியில் காலடி எடுத்து வைத்திருந்தாள். கவினும் ஆரியனும் துடிப்புள்ள சிறுவர்களாக வளர்ந்திருந்தனர். அவர்களுக்கு ராகினி வெறும் பாதுகாவலர் அல்ல, அவள்தான் அவர்களின் உலகம். ஒரு நாள் மாலை தன் பழைய டைரியை புரட்டி கொண்டிருந்த ராகினி ரியானை பற்றிய நினைவுகள் வரும்போது இப்போது வலிப்பதை விட ஒரு விதமான பரிதாபத்தையே உணர்ந்தாள். ரியான் எங்கே போனான்? அவன் இப்போதும் தெருக்களில் அலைந்து கொண்டிருக்கிறானா அல்லது தன் பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக் கொண்டிருக்கிறானா என்பது யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு கலைந்த மேக்கப்பை போல வரலாற்றில் மறைந்து போனான். ஆனால் அவன் விட்டு சென்ற அந்த நிழல்கள் இன்று ராகினியின் அரவணைப்பில்
ஒளிகளாக மாறியிருந்தன. அன்று இரவு குழந்தைகள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தபோது ராகினிக்கு ஒரு பேரின்மை புரிந்தது. முகமூடி அணிந்து உலகை ஏமாற்றுபவர்கள் ஒரு நாள் பிடிபடுவார்கள். ஆனால் தன் அசல் முகத்தோடு நேர்மையான இதயத்தோடு மற்றவர்களுக்கு உதவுபவர்கள் என்றும் வீழ்வதில்லை. ராகினி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். தில்லியின் இரவு வானத்தில் நிலவு மேகங்களுக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்டு பிரகாசித்தது. பொய்களால் கட்டப்படும் உறவுகள் ஒரு மெல்லிய கண்ணாடி மாளிகையை போன்றவை. ஒரு சிறு கல் பட்டாலும் அவை சுக்குநூறாக உடைந்துவிடும். ஆனால் மனிதாபிமானத்தாலும் உண்மையான அன்பாலும் கட்டப்படும் உறவுகள் இரும்பை விட வலிமையானவை. எந்த புயலும் அவற்றை தகர்க்க முடியாது. ராகினி இப்போது எதற்கும் அஞ்சுவதில்லை. அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் பிறந்திருந்தது. அது சூரிய ஒளியால் வந்ததல்ல, அவளது உள்ளத்தில் மலர்ந்த நேர்மை மற்றும் கருணையால் வந்தது. தான் இழந்தது ஒரு போலியான முகமூடியை, ஆனால் தான் பெற்றது 3 தூய்மையான இதயங்களை. இந்த உண்மையை உணர்ந்த ராகினி நிம்மதியான உறக்கத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.